கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு கேள்வி. கர்த்தருடைய பார்வையில் யார் உத்தமன்? உத்தமன் அப்படிங்கிறதுக்கு நெறைய அடையாளம் இருக்கு. நெறைய தகுதி இருக்கு. ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரு 2 முக்கியமான தகுதி இன்னைக்கு ஒரு வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். அந்த வசனத்த வாசிக்கும்போது நீங்க அந்த வசனத்து படி நம்ம உத்தமமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென். கர்த்தருடைய பார்வையில ஒரு பெரிய பலவான், ஒரு பெரிய வீரனை விட அ நீடிய சாந்தம் உள்ளவனா, நீடிய பொறுமையா, ரொம்ப காமா, ரொம்ப அமைதியா செயல்படுகிற அவங்க தான் ரொம்ப உத்தமன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இன்னொன்னு பட்டணத்த பிடிக்கிறவன பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். அப்படின்னா என்ன? பட்டணத்தையே தன் வசப்படுத்துகிறவன விட, ஒரு பெரிய கூட்டத்த தன் பக்கமா இழுக்கிறவன விட, ஒரு பெரிய தன் சாதுரியத்தால, திறமையால ஒரு பெரிய கூட்டத்தை தன் பக்கம் வசப்படுத்துகிறவன விட, தன் மனதை அடக்குகிறவன், தன் மனதை மனமும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் போக மாட்டேன். என் மனசு சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மனம் போன போக்குல நான் வாழ மாட்டேன். என் கர்த்தர் என்ன சொல்றார்? அவர் எனக்கு என்ன சொல்றார்? அதுபடி தான் நான் நடப்பேன்னு சொல்லி இந்த மனத அடக்குகிற அந்த தகுதி நமக்கு இருக்கா? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நீடிய சாந்தமா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பார்வையில உத்தமன்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அடையாளம். அதேபோல இன்னொரு அடையாளம் என்னது? மனதை அடக்கத் தெரியணும். இந்த மனது விரும்புனதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது சொல்லும், "இங்க போ, இத பாரு, இத பேசு, இப்படி நட" அப்படிலாம் சொல்லும். அது சொல்றதுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அத கட்டுப்படுத்த அந்த மனத அடக்க நமக்கு தெரியணும். நம்மளால முடியாது. கர்த்தர்ட்ட அந்த பலன கேட்போம். ஆண்டவரே நீடிய சாந்தமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பொறுமையா இருக்கணும். என் மனத அடக்க எனக்கு கிருப கொடுங்க. இந்த மனசு ரொம்ப என்ன சொல்லுது? அடிக்கடி ஒரு வேகம் வந்துருது. ஒரு ஒரு இச்சை வந்துருது. ஒரு ஆசை வந்துருது. ஒரு மதியீனம் அந்த மனசுலேருந்து வந்துருது. அதனால அது சொல்றத நான் கேட்டுர்றேன். நான் தவறு செய்துர்றேன். ஆண்டவரே நான் அந்த உத்தமமா நடக்க ஆசைப்படுறேன். இன்னும் உத்தமனா நான் வாழணும். என் மனத அடக்க எனக்கு கிருப தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் பலன் தருவார். அப்படி நம்ம உத்தமனா வாழும்போது வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமனா நீங்க வாழ்ந்தா, உத்தமமா ஆண்டவருடைய பார்வையில இருந்தீங்கன்னா, ஆண்டவரால உங்களுக்கு நன்மை செய்யாம இருக்கவே முடியாது. நீங்க கேட்டாலும் சரி, கேட்காட்டாலும் சரி, உங்களுக்கான நன்மை, ஆசீர்வாதத்த அவர் தந்தே தீருவார். நீங்க செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது கர்த்தருடைய பார்வையில உத்தமனாய் வாழணும். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையின்படி உத்தமனாய் வாழ்வதற்கு கிருபை தருவாராக. ஆமென்.